இந்த காட் எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ வாயிலாக உங்களோடு பேசுவதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளே, நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஏதோ ஒரு டைம் நல்லது நடக்குது, ஆனால் பல டைம் கெட்டது தான் நடக்குது அப்படின்னு இன்றைக்கும் சில பேர் நம்ம மனசில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். கடவுள் தன்னை நம்புகிற மனுஷனுக்கு கெட்டது செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுக்கு பதில் தான் இன்றைய செய்தி. விரிந்த அந்த கடலில் அழகாக ஒரு பாய்மர கப்பல் போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று புயல் காற்று வீச ஆரம்பித்தது. கப்பல் கட்டுப்பாட்டை இழந்தது. திசை தெரியாமல் போனது. ஒரு பாறை மீது மோதியது. கப்பல் உடைந்து போனது. ஒருவன் மட்டும் தப்பித்தான். அந்த ஒருவன் யாரும் அல்ல, அவன் ஒரு விசுவாசி, கடவுளை நம்புகிற ஒரு மனிதன். ஒரு மரத்துண்டை பற்றி கொண்டு நீந்த ஆரம்பித்தான். தூரத்தில் ஒரு சிறு தீவு கண்ணில் பட்டது. கடவுள் இருக்கிறார் என்று உரக்க கத்தினான். அவர்தான் தன்னை காப்பாற்றியதாக நம்பினான். கடவுளே, உனக்கு நன்றி என்று சொன்னான். கரையேறினான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்பொழுது கடவுள் இல்லை என்று நம் மனம் சொல்லும். அந்த ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படும் பொழுது கடவுள் இருக்கிறார் என்று நாம் உரக்கச் சொல்லுவோம். இப்படித்தான் இவனும் கடவுள் இருக்கிறார் என்று உரக்கச் சொல்லி அந்த கரையேறினான். அது ஒரு தீவு. தீவுக்குள் நுழைந்தான். அங்கே போனதும் தான் தெரிந்தது, மனிதர்கள் யாரும் அங்கே இல்லை என்று. என்ன செய்வது என்று யோசித்தான். அங்கே கிடந்த சில குச்சிகளையும் காய்ந்த மட்டைகளையும் இலைத்தழைகளையும் சேகரித்தான். ஒரு சிறு குடிசையை தனக்கென்று உருவாக்கினான். செடி கொடிகளில் இருந்த காய்கனிகளை பறித்து தின்றான். ஆனாலும் இப்படியே எப்படி காலம் தள்ளுவது? எத்தனை நாள்தான் இப்படியே செல்வது? ஊருக்கு எப்படி போய் சேருவது? நாளுக்கு நாள் அவனுக்குள் தவிப்பு அதிகமாயிற்று. ஒரு கட்டத்தில் கேட்க ஆரம்பித்தான், கடவுளே, நீ இருக்கிறாயா? கடவுளே, நீ இருக்கிறாயா என்று. உனக்கு கண் இருக்கிறதா என்று திட்டினான். எந்த மனிதன் புயல் காற்றினால் அடிபட்டு கடலிலே தத்தளித்த பொழுது அவனுக்கு ஒரு மரக்கட்டை கிடைத்து அதை பிடித்து கொண்டு ஒரு தீவை அடையும் பொழுது அவன் சொன்னான், கடவுள் இருக்கிறார் என்று. அதே தீவிலே அவன் பல நாட்களை கடக்க நேர்ந்த பொழுது, தனிமையை அவன் உணர்ந்த பொழுது அவன் கேட்க ஆரம்பித்தான், கடவுளே, இருக்கிறாயா? உனக்கு கண் இல்லையா என்று. ஒரு நாள் தீவுக்குள் நடந்து போய்விட்டு திரும்பினான். திடீர் என்ற ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அவனுக்கு காத்திருந்தது. ஆம், அந்த குடிசை மூங்கில் உராய்வு காரணமாக தீப்பற்றி எரிந்து போயிருந்தது. அட கடவுளே, இந்த குடிசை கூட உன் கண்ணை உறுத்திச்சா? இதையும் எரிச்சிட்டியே, உனக்கு இரக்கம் இல்லையா என்று திட்டினான். கொஞ்ச நேரத்தில் கடலில் ஒரு படகு வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அதில் 4-5 மனித தலைகளும் தெரிந்தன. இவன் ஆர்வத்தோடு கடற்கரைக்கு ஓடினான். அந்த படகிலிருந்து 4-5 மீனவர்கள் இறங்கினார்கள். ஓடி வந்தார்கள். நாங்கள் மீன்பிடி படகிலே வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த படகிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தீவிலே புகை தெரிஞ்சது. யாரோ இருக்காங்க, அவங்க ஏதோ உதவிக்கு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்க்கலான்னு வந்தோம். இவன் மறுபடியும் ஆகாயத்தை நோக்கி கத்தினான், கடவுளே, உன் கருணையே கருணை, உன் கிருபையே கிருபை, உன்னுடைய அன்பே அன்பு என்று சொன்னான். இன்றைக்கு பக்தர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது அவர்களுடைய பிரச்சனையோ அவர்களுடைய ஆராய்ச்சியோ அல்ல. கடவுள் தனக்கு உதவுகிறாரா இல்லையா என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால்தான் விசுவாசிகளுடைய பக்தி பாதை மாறி போய் கொண்டிருக்கிறது.
சில நேரங்களில் கடவுள் இருக்கிறார் என்று அவர்களுடைய மனம் சொல்கிறது. சில நேரங்களில் கடவுள் இல்லை என்று அவர்களுடைய மனம் கூக்குரல் இடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷனுக்கு, அதுவும் ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு தீமைகளை ஆண்டவர் செய்வாரா என்ற ஒரு கேள்விக்கு வேதாகமம் பதில் சொல்லுகிறது. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் அன்பாக இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருந்ததுன்னா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. அவரால் அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை. உங்களுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் நேரிடலாம். அது பல ஆபத்துக்காக கூட இருக்கலாம். இந்த மனிதனுக்கு நேர்ந்தது போல பல திருப்பங்களை கொண்டதாக கூட இருக்கலாம். இந்த மனிதனை பாருங்கள், திடீரென்று அவன் போய்கொண்டிருந்த கப்பல் கவிழ்கிறது. அவன் கடலிலே தத்தளிக்கிறான். பிறகு அவனுக்கு அந்த மரத்துண்டு கிடைக்கிறது. அதன் உதவியால் தீவை அடைகிறான். அந்த தீவிலும் அவனுக்கு ஆபத்து நேரிடுகிறது. அவனுடைய குடிசை பற்றி எரிந்து விடுகிறது. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். கடைசியாக அவனுக்கு கிடைத்தது ஒரு வெற்றி. இறைவன் காப்பாற்றினார் என்று அவன் அந்த சம்பவத்தை முடிக்கிறான். அவன் காப்பாற்றப்பட்டான். ஆனால் இது அந்த ப்ராசஸ், அந்த காப்பாற்றப்படுகிறோடைய ப்ராசஸில் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அவனுக்கு. ஆனால் அவனுக்கு அந்த வரக்கூடிய விஷயங்கள், அந்த எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு தெரியாதது என்ற காரணத்தினால அந்தந்த சம்பவங்களை அவன் கடந்து போகும் பொழுது அவன் சொல்லக்கூடும், கடவுள் இருக்கிறாரா என்று. ஆனால் அந்த தேவனுடைய ரட்சிப்பை, கடவுளுடைய பாதுகாப்பை, கடவுளுடைய காப்பாற்றுதலை அவன் அந்த காலம் வரும்பொழுது, அவன் உணரும் பொழுது அவன் சொல்லுகிறான், கடவுள் என்னை காப்பாற்றினார், ஆண்டவருடைய கருணையே கருணை, கிருபையே கிருபை, அன்பே அன்பு என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால், அவன் இயேசுவை அன்பு செய்கிறான் என்று சொல்வது உண்மை என்று சொன்னால், அவனுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். சகலமும் அவனுக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு தற்சமயம் அது தீமையை போல தெரியலாம், ஆபத்தை போல தெரியலாம், பிரச்சனையை போல தெரியலாம், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வியை கூட எழுப்பலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை விசுவாசியுங்கள், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இதை விசுவாச கண்களை கொண்டு பாருங்கள். நம்முடைய புறக்கண்களோ அல்ல மாம்ச கண்களோ அல்ல, ஆவியின் கண்களை கொண்டு இந்த வசனத்தை படித்து அவருடைய நன்மையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் இந்த செய்தியோடு உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் புதிய செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க தேவன் அருள் புரிவாராக. ஆமேன். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும்
அடைகிறோம். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் தேவனுடைய சமாதானத்தை கொண்டு வருவதில் நாங்கள் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் தேவனுடைய சமாதானத்தை கொண்டு வருவதில் நாங்கள் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.